ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ரஞ்சித் அண்ட் யூ ஆர் வாட்சிங் மோட்டோடாக் தமிழ். கைஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மசனகுடி போய்ட்டு கல்லட்டி ஊட்டி இந்த ரூட்டு தான் இன்றைக்கி போகிறோம். இன்னும் இன்றைக்கி மசனகுடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 65 கிலோமீட்டர் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இல்லை உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் மோஸ்ட்லி பார்க்குறீங்க எல்லாம் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்க்குறீங்க, அதனால் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் த டைம் எப்படி இருந்தது வீடியோ. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து என்ட்ரி ஆகிறோம். ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யாருமே குப்பையை போட்டு யாரும் மாசுபடுத்திட வேண்டாம். அது இல்லாமல் இது வந்து ஒரு நாம மட்டும் தனியாக எடுக்க முடியல, ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபாரஸ்ட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கிறது. ஆனால் கைஸ், இன்றைக்கி நம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு யானை, ஒரு புலி இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். வரும்னு நம்புவோம், வருமாங்கிறது எனக்கு தெரியல. கைஸ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மான் மட்டும் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று ரீசெண்டாக பார்த்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து யானை வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வருமாங்கிறது தெரியல, சந்தேகம்தான். ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யானை சனம் நிறையாவே இருக்குது. ஆனால் யானை தான் ஒன்றுக்கு கண்ணில் கூட தென்பட மாட்டேங்குது. போகிறதுக்குள்ளே ஒரு யானையை பார்த்துடலான்னு பார்த்தா யானை வேறு வர மாட்டேங்குது. எல்லாம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுச்சு போல். மதியம் காலையில் சீக்கிரம் வந்துருக்கணுமோ. இன்ஸ்டா ரீல்ஸில் மசனகுடி ரூட்டில் வர அனிமல்ஸை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகி வந்தால் இங்கே ரியாலிட்டியில் வேறு மாதிரி இருக்குது. இங்கே ஒன்று கூட வர மாட்டேங்குது. வந்ததுலேருந்து ஒரு மானம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா யானை சாணி இருக்குது. ஆனால் யானை இருக்குமாங்கிறதே எங்களுக்கு டவுட்டு. கைஸ் இருக்கு யானை இங்கே இருக்குது. யானை இங்கே சாப்பிட்டுருக்கு. யானை கைஸ், லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு காட்டு யானையை வந்து இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறேன். இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது காட்டு யானை, மான் இதெல்லாம் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துடலாம். டைகர்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் உங்களால் பார்க்க முடியும். அதனால் நைட் டைம் வந்தீங்கன்னா டைகரு, சீத்தா இதெல்லாம் வந்து நீங்கள் நைட் டைம் பார்க்கலாம். கிட்ட இருந்து போய் யாரும் பார்க்காதீங்க. வண்டி விட்டு இறங்கி கிட்ட போய் யானைகிட்ட போய் செல்ஃபி எடுக்கணும் அப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்புறமேட்டு உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து வந்து முடியும். அதனால் யானை கிட்ட யாரும் போகாதீங்க, தூரமாக இருந்து பார்த்துக்குங்க. எப்படி பில்லு மேய்து பாரு, அழகா அப்படியே ஒரு கொத்தா அப்படியே பில்லு மேய்து. தூங்கிக்கிட்டே சாப்பிடு. கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் வந்து இதோட எண்ட் ஆகுது. இது தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து இதோட எண்ட் ஆகுது. இந்த ஆர்ச்சோட எண்ட் ஆகுது. இந்த ஆர்ச்சுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா இது நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே போட்டிருப்பாங்க முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வெல்கம்ஸ் யூன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆரம்பிக்குது, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். இந்த நீலகிரிஸ் மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இது போத் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரெண்டுலேயுமே இருக்குது. அதில் பாதி இதில் பாதி இருக்கிறதுனால 2 ஸ்டேட் செக் போஸ்ட்டையுமே வந்து நம்ம கிராஸ் ஆகி தான் போவோம். குரங்கு பஸ் மேலே இருக்குது, பார்த்தீங்க இல்லையா? சரி, அப்படியே டிக்கெட் ஆகுதியா? குரங்கு பயங்கரமான வேலை காட்டுது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் பஸ்ஸில் ஆகி பஸ்லேருந்து அந்த பக்கத்துக்கு ட்ராஃபிக் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த ரூட்டில் வந்து யாராவது வராமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரூட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ஏன்னா இந்த மைசூர் டு மசனகுடி இல்லை, மைசூர் மசனகுடி கல்லட்டி ஊட்டி இந்த ரூட் வந்து மஸ்ட்டு ஒவ்வொரு பைக்கர்ஸ் இல்லாமல் எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, இங்கே நேச்சர் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வரப்போ உங்களுக்கு சான்சஸ் இருந்தால் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து புலி எல்லாமே பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களால் புலி பார்க்க முடியல. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து யானை, அதுக்கப்புறம் மான் இதெல்லாம் பார்த்தோம். இங்கே வந்துட்டு ஏன் தான் வந்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே மைசூர்லேருந்து மட்டும்தான் ஊட்டிக்கு போக முடியும் கல்லட்டி வழியாக. ஆனால் இது ஊட்டியிலேருந்து ரிட்டர்ன் கல்லட்டி வழியாக உங்களால் மைசூர் வர முடியாது. ஃபாரஸ்ட் சைடு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. டவுன்ஹில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால யாரையும் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் மைசூர்லேருந்து நீங்கள் வந்து மசனகுடி ஊட்டிக்கு போகலாம் உங்களால் கல்லட்டி வழியாக. கைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 100 மானுக்கு மேலே இங்கே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு காலையில் எல்லாமே தப்பாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லட்டி வழியாக இப்போ ஊட்டிக்கு நம்ம வந்து ஹில்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 17 கிலோமீட்டருக்கு 36 ஆப்பின்மெண்ட் இருக்குது. இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீப்பாக இருக்கும். டேர்னிங்ஸு கார்னர் எல்லாமே ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹில் ரோடுனே சொல்லலாம். ஊட்டி டு கல்லட்டி ரூட்டு வந்து ஏன் இவ்வளோ டேஞ்சரான ரூட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு 2008 அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்யூவி வந்து இந்த மலையிலேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே டவுனில் இறங்கும்போது ஸ்ட்ரைட்டாக கீழே விழுந்துடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 பேர் அது வந்து எஸ்யூவியில் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அந்த 7 பேர்த்தில் 5 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதில் வந்து 2 பேர்த்தை தான் வந்து ரெக்கவர் பண்ணாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் வந்து அந்த கார் கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ரெக்கவர் பண்ணாங்க. அதனால தான் இந்த ஊட்டி டு கல்லட்டி ரூட்டை வந்து இவ்வளோ ஒரு டேஞ்சரான ரூட்டுன்னு சொல்கிறாங்க. கைஸ் வழக்கம் போல் தான் எல்லா ட்ரிப்லையும் நம்ம வண்டி சரி பண்ணுறது தான். இந்த டைமும் வந்து வண்டி சரி பண்ணிச்சு டாமி. இந்த டைம் வந்து நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சுது. சொல்கிறேன் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது. இது வந்து மார்னிங் நான் வந்து வண்டி எடுக்கும்போதே இதை நான் இப்போ நோட்டீஸ் பண்ணேன். பட் ஆனால் இது சரி இன்றைக்கி எப்படி ஞாயிற்றுக்கிழமை எந்த கடையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் வரும்போது தான் தெரிஞ்சுது வண்டியோட கிளச் பிளேட்டும் கம்ப்ளீட்டாக பேர்ன் அவுட் ஆயிடுச்சு. அது சரி அப்படியே வந்து ஹில்ஸ் வந்து அப்படியே மேலே வந்துட்டோம். ஆனால் மேலே வந்தோடனே வண்டி கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் ஊட்டிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கும் தெரில. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் வேணால் செல்ஃப் போட்டு தருவேன். வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஹலோ ப்ரோ, யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கு. எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. அவன் சின்சியராக உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கான். வண்டி வருதுன்னு சொல்லணும். கைஸ் ஃபைனலி எப்படியோ வண்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே அந்த மேட்லேருந்து கீழே அப்படியே தள்ளி விட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண வச்ச மெக்கானிக் தான், இவர் தான் ஸ்ரீராம். ஸ்டார்ட் பண்ணு. ஃபைனலி எப்படியோ ஆயிடுச்சு. ஃபைனலாக எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை கைஸ், கம்ப்ரஸர் பத்தலை, செல்ஃப் மோட்டருக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டெக்னிக்கல் டைம்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க.